Hi all, very good evening. போன கிளாஸ்ல சைபர் சேஃப்டி பார்த்தோம். இன்னி கிளாஸ்ல அந்த பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒகாபுலரி செக்ஷனை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா தெரிஞ்சுப்போம். பேஜ் நம்பர் 187 சைபர் சேஃப்டி பாடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒகாபுலரி செக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சைபர் சேஃப்டி, இணைய பாதுகாப்பு, அதுதானே நம்ம சொன்னோம் இல்ல. இன்னைக்கு ஒகாபுலரி செக்ஷன்ல முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது மாதிரி நம்ம ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கலாம், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அந்த என்ன வித்தியாசங்கள்ங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம். இது வந்து நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு என்னங்கிற டிஃபரன்ஸ் நமக்கும் தெரியணும் இல்லையா. நம்ம பாட புஸ்தகத்துல ஒரு வார்த்தைக்கு என்ன டிஃபரன்ஸ் வருது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படியும் அமெரிக்கன் இங்கிலீஷ் படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன அது டிஃப்ரெண்டா யூஸ் பண்றாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லயும் சரி அமெரிக்கன் இங்கிலீஷ்லயும் என்ன வித்தியாசம் இருக்கு அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். எதுவுமே தெரிஞ்சுன்னா அதோட கிளாரிட்டி வந்து நமக்கு அதிகமா இருக்கும் இல்லையா. சோ முக்கியமா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் என்னன்னா, ப்ரொனன்சியேஷன், அதாவது உச்சரிக்கிறது, நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அந்த வார்த்தைய, அதுவும் கிராமர் படியும் வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சில வார்த்தைகளோட ஸ்பெல்லிங்கும் வந்து மாறுபடும். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சொல்லப்படுற ஒரு வார்த்தையோட ஸ்பெல்லிங் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்லயும் அதே வார்த்தை வந்து ஸ்பெல்லிங் வந்து வித்தியாசமா கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ மெயினா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல கிராமர் படி பார்த்தோம்னா, பிரசன்ட் பர்ஃபெக்ட் இஸ் யூ பாஸ்ட் ஆக்ஷன். பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல தான் ஒரு பாஸ்ட் ஆக்ஷன், நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த அவங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல உபயோகிப்பாங்க. யாரு? பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல தான் பாஸ்ட் ஆக்ஷன் எழுதப்பட்டிருக்கும். இப்ப இந்த உதாரணம் பாருங்களேன். he isn't hungry, he has already had lunch. அவனுக்கு பசிக்கல, ஏன்னா அவன் ஏற்கனவே மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டான். ஸோ நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி டென்சஸ் படிச்சோம், கரெக்டா? இவங்க என்ன சொல்றாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட் தான் உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன சொல்றோம், பிரசன்ட் பர்ஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். யூ சே தட் சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் ஆர் இஸ் ஃபினிஷ்ட் இன் தி பாஸ்ட் அண்ட் இஸ் இன் கனெக்ஷன் டு தி பிரசன்ட். ஒரு விஷயம் கடந்த காலத்துல ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுது, ஆனா இப்ப இருக்கிற நிகழ்காலத்துக்கும் அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. இட் ஹாஸ் கனெக்ஷன் டு தி பிரசன்ட். ஆக்ஷன் ஸ்டார்டட் இன் தி பாஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் அப் டு தி பிரசன்ட். இதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஏற்கனவே ஒரு விஷயம் ஆரம்பிச்சிடுது, இப்பவும் அது தொடர்ந்து இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் உபயோகிப்போம் அப்படின்னு சொன்னோம். பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல என்ன உதாரணம் பார்த்திருப்போம், தே ஹாவ் ரிட்டன் 3 letters ஆல்ரெடி. அவங்க ஏற்கனவே 3 லெட்டர் எழுதிட்டாங்க. ஸோ பிரசன்ட் பர்ஃபெக்ட்னா ஒரு செயல் வந்து ஏற்கனவே கடந்த காலத்துல ஆரம்பிச்சிருது, இப்பவும் அது தொடர்ந்து இருக்கு. அப்பதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் உபயோகிக்கிறோம். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல வந்து பாஸ்ட் டென்ஸை எழுதுறாங்க, பாஸ்ட் ஆக்ஷனை எழுதுறாங்க. அதுவே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்ன ஆயிடுறது அப்படின்னா, நடந்து முடிஞ்ச விஷயம், அதாவது என்னோட ஆக்ஷன், பாஸ்ட் ஆக்ஷனை வந்து சிம்பிள் பாஸ்ட்ல தான் அவங்க எழுதுறாங்க. ஆக்ஷன் finished in the past, mostly connected with an expression of time, no connection to the present. இப்போதைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, நடந்து முடிஞ்ச விஷயத்த தான் சொல்றோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல என்ன ஆகுது, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பை நம்ம உபயோகிக்கிறோம். இப்ப கோ அப்படின்னா வெண்ட், ஹாவ் அப்படின்னா ஹேட், இந்த மாதிரி தானே நம்ம சொல்றோம், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பை உபயோகிக்கிறோம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல என்னது, பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல பாஸ்ட் டென்ஸ் சொல்றாங்க. ஒரு சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறது வந்து
நடந்து முடிஞ்ச விஷயத்த வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லப்படுறது. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல நடந்து முடிஞ்ச விஷயத்த சிம்பிள் பாஸ்ட்ல சொல்றாங்க. இந்த உதாரணமே இவங்க எப்படி எழுதுறாங்கங்கிறத பார்ப்போம். he isn't hungry, he has already had lunch அப்படின்னு இந்த சென்டென்ஸ் வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. இதுவே சிம்பிள் பாஸ்ட்னா he isn't hungry, he already had lunch, அவன் ஏற்கனவே சாப்பிட்டுட்டான் அப்படிங்கிறது தான் இது சொல்றது. ஒரு நடந்து முடிஞ்ச விஷயமா இட் இஸ் யூசிங் சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்ல இந்த சென்டென்ஸ் இருக்கு. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்னங்கிறது சாட்ல போடலாம். நீங்க ஆடியோவை எனேபிள் பண்ணாதான் நீங்க பேச முடியும். சோ இது வந்து ஒரு முதல் டிஃபரன்ஸ். பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இது இருக்கு, அதாவது ஒரு ஏற்கனவே முடிஞ்ச ஒரு ஆக்ஷன். இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ்ல சிம்பிள் பாஸ்ட்ல அவங்க சொல்றாங்க. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். எஸ் ஹேவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் இட், நான் இப்பதான் முடிச்சிருக்கேன். அதாவது ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுது, இப்பதான் முடிஞ்சிருக்கு. இட் இஸ் ஹேவிங் கனெக்ஷன் வித் தி பிரசன்ட், இப்ப வரைக்கும் அது தொடர்பு இருக்கிறதுனால பிரசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன சொன்னோம்? ஆக்ஷன் பிகன் இன் தி பாஸ்ட், இன் ப்ரோக்ரஸ் நவ். இப்ப முடிஞ்சிருக்கு, இப்பதான் ஜஸ்ட் நவ் ஃபினிஷ்ட் இட். எஸ் ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் இட், நான் இப்பதான் முடிச்சேன். ஸோ ஆக்ஷன் இஸ் டன், கம்ப்ளீட்டட். ஒரு செயல் வந்து முடிஞ்சு போயிடுது. இன்னொன்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல கெட்டுங்கிற வேர்புக்கு காட்டன் உபயோகிக்கிறாங்க. அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஆஃப் கெட் வந்து காட்டன் உபயோகிக்கிறாங்க. இவங்க வந்து காட்டன், இது வந்து நம்ம உபயோகிக்க மாட்டோம். ஸோ நம்ம இந்தியால வந்து நம்ம மோஸ்ட்லி ஃபாலோ பண்றது முக்காவாசி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ இந்த வேர்ப் கெட் கிடைக்கிறது, அத வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபலா இவங்க என்ன சொல்றாங்க? பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல காட்டன் உபயோகிக்கிறாங்க, இவங்க காட்டன். யூ குட் ஹாவ் காட் ஹர்ட், யூ குட் ஹாவ் காட்டன் ஹர்ட். ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இந்த மாதிரி இந்த சென்டென்சஸ் சொல்றாங்க. இதுவே பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல இப்படி வித்தியாசம் இருக்கு. ஸோ முதல் வித்தியாசம் நம்ம என்ன பார்த்தோம்? பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு, அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ். அதே போல பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல அவங்க காட்டன் உபயோகிக்கிறாங்க, கெட்டோட வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபலா காட்டன் உபயோகிக்கிறாங்க, இவங்க காட்டன். சோ இதுதான் ரெண்டாவது வித்தியாசம். ஹேவ் யூ காட் எனி மணி, நீ ஏதாவது பணம் கொண்டு வந்திருக்கியா? இந்த ஒரு வித்தியாசம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹேவ் காட்டுங்கிற வார்த்தை வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லயும் சரி அமெரிக்கன் இங்கிலீஷ்லயும் சரி ரெண்டும் ஒண்ணுதான். இதுல வந்து ஹேவ் யூங்கிற ஒரு வார்த்தை வந்துன்னா காட்டன் அப்படின்னு வராது. இந்த ஹேவ் யூங்கிறது have gotங்கிற வார்த்தை இருந்ததுன்னா இட் இஸ் காமன் ஃபார் போத் தி இங்கிலீஷ், ரெண்டுத்துக்குமே பொதுவானதுதான். இதுக்கும் அதுக்கும் இங்க எப்படி காட்ன்னு சொல்றோம், இங்க காட்டன் அப்படின்னு வருதுன்னு சொல்றோம் இல்லையா? ஹாவ் ஓட இந்த காட் இருந்ததுன்னா ஹாவ் காட் தான் ரெண்டுத்துலயுமே, ஹாவ் காட்டன்னு மாறாது. பர்சன் இன் ரெட்மி ஹஸ் ரேஸ்ட் யுவர் ஹேண்ட். ஹேண்ட் ரேஸ் பண்ணிருக்கீங்க, என்ன டவுட்ங்கிறத சாட் பாக்ஸ்ல போடுங்க. சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணீங்கன்னா என்ன டவுட்டுங்க அதை வந்து கிளியர் பண்ணிடலாம். இல்லாட்டி மொத்தமா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஐ வில் கிளாரிஃபை. கடைசியில கிளாஸ் முடியறத நான் மொத்தமா கிளாரிஃபை பண்றேன். ஸோ இது ரெண்டாவது வித்தியாசம், காட் காட்டன். ஃபர்ஸ்ட் வித்தியாசம், இவங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல பாஸ்ட் ஆக்ஷனை சொல்றாங்க, இவங்க சிம்பிள் பாஸ்ட்ல உபயோகிக்கிறாங்க. சிங்குலர் ப்ளூரல் verb. Singular or plural verb with collective noun. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்னது? சிங்குலர் வேர்ப் இஸ் யூஸ்ட் வித் கலெக்டிவ் நவுன். அப்படின்னா ஒரு கூட்டமா, இப்போ ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபிளவர்ஸ் அதெல்லாம் என்ன சொல்றோம்? நிறைய இருக்குது. ஒரு பூனா a flower அப்படிங்கிறோம், a flower, a flower. இதுவே நிறைய இருக்குன்னா
நான் இன்னைக்கு கிளாஸ்ல சைபர் சேஃப்டிங்கிற பாடம் வந்து போன கிளாஸ்ல எடுத்தேன். அந்த பாடத்துல ஒகாபுலரி செக்ஷன் பேஜ் நம்பர் 187 ஒகாபுலரி செக்ஷன் பேஜ் நம்பர் 187ல இருக்கிற பிரிட்டிஷ் வெர்சஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் அதோட டிஃபரன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். திஸ் இஸ் ஃபார் அ நாலேஜ். இது நம்மளோட அறிவாற்றலை அதிகரிக்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். நம்ம பாட புத்தகத்துல கேள்வியா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லித்தரேன். So my family is or are coming from Salem. When we are talking in British English, in is or are, இப்போ கூட்டமா ஃபேமிலிங்கிறது இட் இஸ் அ கலெக்டிவ் நவுன் இல்லையா? சோ அந்த கலெக்டிவ் நவுன் உபயோகிக்கிறத சிங்குலர் ஆர் ப்ளூரல் வேர்பை வந்து உபயோகிக்கலாம் அப்படின்னு அவங்க உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஃபேமிலிங்கிறது கலெக்டிவ் நவுன், ஆனா அவங்க வந்து சிங்குலர் வேர்ப் இஸ் தான் உபயோகிக்கிறாங்க. மை டீம் இஸ் ஆர் ஆர் வின்னிங் தி மேட்ச். இந்த ரெண்டுத்துல எது உபயோகிச்சாலுமே பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல கரெக்ட் தான். ஆனா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல அவங்க என்ன சொல்றாங்க, சிங்குலர் வேர்ப், இஸ்ங்கிறது சிங்குலர் வேர்ப் ஆயிடுது. கலெக்டிவ் நவுனுக்குமே அவங்க சிங்குலர் வேர்பை தான் உபயோகிக்கிறாங்க. இது மூணாவது வித்தியாசம். ஃபர்ஸ்ட் வித்தியாசம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட், இங்க பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட். ரெண்டாவது வித்தியாசம் காட், காட்டன். Third difference, singular or plural verb is used with collective noun. ஒரு கூட்டமா இருக்கிற விஷயத்துக்கு collective nounக்கு இவங்க எது வேணாலும் they are using either singular or plural verb. But in American English they are using only singular verb. American Englishல வெறும் singular verb மட்டும்தான் உபயோகிக்கிறாங்க. ஓகே. இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, shall is used to do something or to make suggestion. இவங்களோட இங்கிலீஷ்ல முக்காவாசி ஷால வந்து உபயோகிக்கிறாங்க. ஷாலுங்கிறது எந்த தருணத்துல எந்த சூழ்நிலையில நம்ம உபயோகிப்போம், ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், இல்ல யாருக்காவது ஒரு சஜஷன் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் என்ன ஒரு சஜஷன் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில ஷால் உபயோகிக்கிறாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல. இதுவே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இவங்க இந்த வார்த்தைகள்லாம் உபயோகிக்கிறாங்க. ஷுட், கேன், வுட், டு யூ வாண்ட், ஒரு கேள்வியா, வுட் யூ லைக் இஸ் யூஸ்ட் இன் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஒரு உதாரணம், அது ரெண்டு இதுலயும் எப்படி சொல்றாங்கிறது பார்ப்போம். இட்ஸ் ஹாட், ரொம்ப வெயிலா இருக்கு. ஷல் ஐ ஓபன் தி விண்டோ, நான் வேணா கதவை திறக்கட்டுமா? சோ ஷால் இங்க வந்து டு டூ சம்திங், ஏதாவது ஒரு செய்யணுங்கிற விஷயத்துக்கு, இல்ல ஒரு மேக் அ சஜஷன் அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல ஷால் உபயோகிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ ஹியர் it is being used to do something. இங்க வந்து என்ன சூழ்நிலையில உபயோகிக்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் செய்யணுங்கிற பட்சத்துல ஷால உபயோகிக்கிறாங்க. இந்த சென்டென்ஸ் இங்க பாக்கட்ட, இட்ஸ் ஹாட் ஹியர், கேன் ஐ ஓபன் தி விண்டோ, நான் வேணா கதவு திறக்கட்டுமா? இங்க வந்து ஒரு சஜஷனாவோ நான் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறா போல ஷால் உபயோகிக்கிறது. இங்க நான் பண்றேன், கேன் ஐ ஓபன் தி விண்டோ அப்படின்னு கேட்கப்படுறது. ஷால் வி மீட் இன் தி பார்க் அட் 5, நம்ம பார்க்ல 5 மணிக்கு மீட் பண்ணலாமா? இது வந்து கொஞ்சம் பொலைட் மேனர்ல இருக்கு. டு யூ வாண்ட் டு மீட் இன் தி பார்க் அட் 5, நீ வந்து பார்க்ல பார்க்கணும்னு நினைக்கிறியா 5 மணிக்கு? இட்ஸ் ஆஸ்க்ட் இன் a question format, ஒரு கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. should, can, would, do you want, would you like, இந்த மாதிரி கேள்வியா சொல்லப்படும் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ இது வந்து ஒரு 4வது வித்தியாசம். நம்ம இந்தியால முக்காவாசி பிரிட்டிஷ் இங்கிலீஷ தான் நம்ம ஃபாலோ பண்றோம். சரியா? நம்ம டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 187ல பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சில பல வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்னன்னு அதை சொல்றாங்க, என்ன டிஃபரன்ஸ் வருது. சோ முக்கியமா என்ன சொன்னோம், கிராமர் வித்தியாசமா இருக்கு, வித்தியாசப்படுறது, ப்ரொனன்சியேஷன் சொல்ற முறை, அதாவது உச்சரிப்பு வித்தியாசப்படுறது. அப்புறம் இந்த மாதிரி டிஃபரன்சஸ், இந்த கிராமட்டிக்கலா என்ன டிஃபரன்ஸ் எல்லாம் வருதுங்கிறத தான் நம்ம இப்ப பார்த்தோம். ஓகே, இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம், நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்டிருக்கிற கேள்விக்கு.
சோ இந்த கேள்விலாம் கேட்கப்பட்டிருக்கு உங்க புஸ்தகத்துல. சோ எப்படி அவங்க டார்ச்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சொல்றாங்களோ அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஃபிளாஷ் லைட் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஒரு பொருள் தான் ரெண்டு பேரும் எப்படி சொல்றாங்க, த ப்ரொனன்சியேஷன், த வே இட் இஸ் பீன் டோல்ட், சொல்ற விதம் எல்லாமே மாறுபடுறது. மொபைல் போன்னா இவங்க செல்போன் அப்படின்னு சொல்றாங்க. பின் அப்படின்னா பின் என்ன, டஸ்ட்பின் நம்ம சொல்லுவோம் இல்லையா, குப்பை தொட்டி, அதுதான். அவங்க ட்ராஷ் கேன் அப்படின்னு சொல்றாங்க. லாரின்னு சொல்ற விஷயத்த அவங்க ட்ரக் அப்படின்னு உபயோகிக்கிறாங்க. யாரு, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல. சோ இந்த வார்த்தைக்கான பதில்லாம் என்னவா இருக்கும்? பிளாட்ங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல இருக்குன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல அபார்ட்மெண்ட். எழுதிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க புக்ல. லிஃப்ட், இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்கும் இல்லையா லிஃப்ட், ஒரு மாடியில இருந்து இன்னொரு மாடிக்கு போகணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எலிவேட்டர், ELEVATOR, இதுதான் அவங்க உபயோகிப்பாங்க. நான் போர்ட்ல எழுதுறது விசிபிளா இருக்கா, தெரியுதா? பெட்ரோல் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ்ல கேஸ் ஆர் கேசோலின். சோ இந்த மூணும் இப்படி சொல்லப்படுறதுங்கிறது தான் இதோட வார்த்தை. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வார்த்தைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்ல. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இது என்ன வார்த்தையா வருதுங்கிறது தான். ஓகே, தேங்க்யூ. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல சில பல வார்த்தைகள் கொடுத்திருக்கு. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல என்னன்னு அவங்க சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஒரு மாதிரி முருகலா கொடுப்பாங்க. இந்த பீஸா ஷாப், மெக்டி, அந்த மாதிரி KFC எல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் இது கிடைக்கும். சோ இவங்க என்ன சொல்றாங்க அது அப்படின்னா சிப்ஸ். பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இதுக்குண்டான விடைதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பதிலாம் பார்த்துட்டு இருக்கோம். குக்கி அப்படின்னா இந்த பிஸ்கெட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மேல இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ் அப்படி எல்லாம் போட்டு இருக்கும். சோ அதை இவங்க என்ன சொல்லுவாங்க, பிஸ்கெட். நம்ம பிஸ்கெட்னு சொல்றோம், அவங்க அதை குக்கீஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெக்கேஷன், வெளியில போவோம் இல்லையா, ஒரு ரொம்ப நாளுக்கு நமக்கு கோடை நாள்ல லீவ் வருது, எங்கேயாவது நம்ம ஊருக்கு போறோம், ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாம் போறது வந்து என்ன சொல்லுவோம், வெக்கேஷன். இவங்க என்ன பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல என்ன உபயோகிக்கிறாங்க, ஹாலிடே. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஐ வென்ட் டு மை நேட்டிவ் பிளேஸ் டியூரிங் மை ஹாலிடேஸ், சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதே மாதிரிதான். பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கான பதில் சிப்ஸ், குக்கீஸ்க்கு வந்து பிஸ்கெட்னு உபயோகிக்கிறோம், ஹாலிடேஸ் வெக்கேஷனுக்கு. சரியா? எழுதியாச்சா? அடுத்தது ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ். ப்ரொனன்சியேஷன் வித்தியாசம் இருக்கு, அதே போல ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸும் இருக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும். ஸோ இந்த கேள்விக்கான பதில்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். சாரி, கேள்வியில இவங்க ஸ்பெல் பண்ற விதத்துக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ்க்கும் என்ன வித்தியாசம். ஸ்கில்ஃபுல், அது வந்து SKILFUL அப்படின்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சொன்னாங்க. ஒரு எல் தான் உபயோகிச்சிருக்காங்க, இவங்க வந்து டபுள் எல் உபயோகிச்சிருக்காங்க. செக், இந்த பேங்க்ல எல்லாம் கொடுப்பாங்கல்ல செக் புக்,
இவங்க வந்து அதே வந்து CHECK இவங்களோட ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ்க்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ப்ரோக்ராம் இவங்க PROGRAM தான் யூஸ் பண்றாங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்ல. டயலாக் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு, அந்த டயலாக் என்ன டயலாக் சொல்றாங்க அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ இவங்க வந்து GUE முடியுது, இவங்க வெறும் DIALOG அவ்வளவுதான் சொல்றாங்க, உபயோகிக்கிறாங்க. ஸோ அப்பாலஜைஸ் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து என்ன சொன்னோம், அப்பாலஜைஸ் ஸ்பெல்லிங் வந்து APOLOGIZE. அவங்க SE உபயோகிச்சிருக்காங்க, நம்ம Z. மன்னிப்பு கேட்கறது அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு கொடுக்கறது, அவங்க JUDGEMENT. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்ன பண்றாங்க, JUDGEMENT இந்த ஈய வந்து நீக்கிட்டாங்க, வெறும் G மட்டும்தான் இருக்கு. இங்க எஸ்க்கு பதிலா Z இருக்கு, GEன்னு இருந்த இடத்துல வெறும் G மட்டும்தான் இருக்கு. நெய்பர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள தானே நெய்பர் அப்படின்னு சொல்லுவோம். NEIGHBOUR இதுல வந்து நெய்பர், NEIBOR பதிலா BOR அவ்வளவுதான். ட்ரீம்டுன்னு இருக்கு, இவங்க வந்து அதை என்ன சொல்றாங்க, ட்ரெம்ட் கனவு காண்னது. ஏரோப்ளேன் நம்ம இந்த ஸ்பெல்லிங் தானே உபயோகிக்கிறோம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல. ஏரோப்ளேனுக்கு வந்து AEROPLANE யூஸ் பண்றோம். அவங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்ல AIRPLANE அவ்வளவுதான். பிளவ் இந்த நிலத்தை இது பண்ணுவாங்கல்ல, பயிர் விளைக்கிறதுக்கு. பிளவ் த லேண்ட், PLOUGH. அவங்க என்ன சொல்லுவாங்க, PLOW. இதெல்லாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இதெல்லாம் இந்த பதிலாம் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல எப்படி உபயோகிக்கிறாங்கிறதுக்கான பதில். எழுதிட்டீங்களா? அடுத்தது பார்க்கலாம். பேஜ் நம்பர் 190ல யுஃபெமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுப்போம். பேஜ் நம்பர் 190. MISTIC சாரி. யூஃபெமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தவங்களுக்கு தெரிவிக்கிறோம், அதை வந்து நோகாம அதை தெரிவிக்கிறோம், ஹர்ட் பண்ணாம தெரிவிக்கிறோம். அவங்கள வந்து ஹர்ட் பண்ணியோ நோகடிச்சு உபயோகிக்கிற வார்த்தை தான் யுஃபெமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தவறுதலா அஃபென்சிவா ஒரு வார்த்தை, அதுதான் திட்டி ரொம்ப பயங்கரமா உபயோகிக்கிற வார்த்தை. ஒரு எதிராளிக்கு நம்ம உபயோகிக்கிறோம்னா when we are using, instead of using offensive word we are using inoffensive word.
அதாவது பொலைட்டா மென்மையான வார்த்தைகள், பொலைட் அண்ட் மைல்ட் phrases which substitute unpleasant way. Mild and polite phrases. ரொம்ப அதட்டி திட்டி இதுவா நோகடிக்கிற மாதிரி சொல்லாம ரொம்ப மெதுவா சாந்தமா சொல்றதுக்கு. It substitute unpleasant way. அவங்கள நோகடிக்கிற மாதிரி சொல்றது தானே அன்பிளசன்ட். கேட்கறதுக்கே நல்லா இருக்காது இல்ல, நம்ம மூஞ்சில் அடிச்சா போல பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம பேசுறத. அது மாதிரி இல்லாம நோகாம சொல்ற வார்த்தைகள். which substitutes, அதுக்கு பதிலாக, இந்த வார்த்தைகளுக்கு பதிலா இந்த நோகிற மாதிரி உபயோகிக்கிற வார்த்தைகளுக்கு பதிலா கொஞ்சம் மென்மையா அந்த வார்த்தையை நான் சொல்றேங்கன்னா யுஃபெமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இதுக்கு ஒரு டெர்மினாலஜி. இதுதான் அதோட டெர்மினாலஜி. நம்ம டெக்ஸ்ட் புக்ல சில வார்த்தைகள் கொடுக்கறது இருக்கு இல்லையா, ஓல்டு அப்படின்னா ஒரு பழமையான, அதுவே வந்து யூஃபெமிசம்ல எப்படி சொல்றாங்க, ஓவர் த ஹில், என்ஜாயிங் யுவர் ரிட்டையர்ட் லைஃப். உன்னோட நம்ம வேலையில இருந்து நின்னுட்டோம் அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீ உன்னோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கறத யூஃபெமிசமா அதை சொல்றோம்னா, ஸ்டேயிங் ஆன் தி டிராக்டர், டைடு, செத்து போயிட்டான் அப்படிங்கிறதுக்கு பதிலா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாவே, இது வந்து ஒரு கெட்டதா இல்ல, அன்பிளசண்டா இல்ல, ஆனா சொல்ற விதம் இன்னும் கொஞ்சம் பொலைட்டா மைல்டு ஃப்ரேஸா என்ன உபயோகிக்கலாம் அப்படின்னு பாக்குறதுதான் பாஸ்ட் அவே. அவங்க தவறி போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க நம்ம எப்படி சொல்றோம், அதே போல இறந்து போயிட்டாங்க, தவறி போயிட்டாங்க, இந்த மாதிரி சொல்றத கொஞ்சம் பெட்டரா இருக்கு இல்லையா நம்ம சொல்ற விதமே. ஸ்டூபிட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இன்டெலெக்சுவலி சேலஞ்ச், ஸ்லோ லேர்னர்ஸ், அந்த மாதிரி வார்த்தைக்கு லேட் ப்ளூமர்ஸ். சோ நம்ம அதை சொல்லி பாக்குறதே நமக்கு எப்படி தெரியுது, ஒண்ணு வந்து அதட்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கேட்கறத, இன்னொரு வார்த்தை இந்த யூஃபெமிசம் வேர்ட்ஸ் கேட்கறத கொஞ்சம் பொலைட்டா மைல்டா கேட்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. இட் இஸ் கிவிங், இட் இஸ் யூஸ்ட் இன் அ பொலைட் அண்ட் மைல்டு மேனர். the words are used in a polite way. வார்த்தைகள்லாம் ரொம்ப மென்மையா, ரொம்ப தங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரி உபயோகிக்கப்படுறது. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, fill in the blanks with correct euphemisms for the given words. பேஜ் நம்பர் 190 தான், இதுலதான் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கான பதில் பார்ப்போம். டெஃப் ஆர் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், செவிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலா நம்ம எப்படி சொல்லலாம், ஹியரிங் இம்பேர்ட். யூஃபெமிசமா நம்ம யூகத்தை, இது கொஞ்சம் பொலைட் மேனரா இருக்குல்ல நம்ம சொல்றத, மைல்டா இருக்கு, பொலைட்டா இருக்கு, எப்படி வேணாலும் சொல்லலாம். மென்டலி இல் அப்படின்னா ஒரு மாதிரி மூளை வேலை செய்யல, ஒரு மாதிரி பைத்தியமா இருக்கிறது, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. they are not in their actual condition, நார்மலா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு intellectually impaired. பொதுவா ஒரு விதத்துல நடந்துக்கணும், அப்படி நடந்துக்காம வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா மென்டலி இல் அப்படின்னு சொல்லுவோம். intellectually impaired, இதுதான் யூஃபெமிசம் வேர்ட் ஃபார் mentally ill. ஃபேட், குண்டா இருக்க அப்படின்னு சொல்றதும். நீ பாரு எவ்வளவு குண்டாயிட்ட அப்படின்னு யாராவது நம்மளை பார்த்து சொன்னாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்படி 4 பேருக்கு முன்னாடி சொன்னேன். அதுக்கு பதிலா இந்த பிக் போன்ட், இதுதான் யூஃபெமிசம் வேர்ட் ஃபார் ஃபேட். பிளைண்ட், கண்ணு தெரியாதது, குருடு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுக்கு பதிலா விஷுவலி இம்பேர்ட். குருடு அந்த மாதிரி சொல்றது போல விஷுவலி இம்பேர்ட் எப்படி இருக்கு, பிளைண்டு, இந்த மாதிரி வார்த்தை சொல்றது. இதுவும் அதேதான், இந்த வார்த்தையும் இதோ இந்த அர்த்தத்தை தான் வெளிப்படுத்துறது.
ஆனா சொல்ற விதம் மென்மையா இருக்கு, ஹர்ட் பண்ணாம பொலைட்டா இருக்கு. கரெக்டா? நம்ம இன்னும் ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதையும் அப்படிதான், நல்ல தன்மையா பேசுறோம் அப்படின்னா நம்ம வேலையும் ஈஸியா ஆகும். ஒரு ஹார்ஷ் வேர்டோ கெட்ட வார்த்தையோ அந்த மாதிரி உபயோகிக்காம இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம சொல்ற விதமும் நல்லாவும் இருக்கும், நமக்கு வந்து கேக்குறவங்களுக்கும் பெட்டரா இருக்கும் இல்லையா? ஹார்ஷா ரூடா இல்லாம இந்த மாதிரி பொலைட் வேர்ட்ஸா உபயோகிக்கலாம். லையர் பொய் சொல்றவங்க அப்படின்னா ஸ்பின்னிங் அ யான், லையருக்கு. ஸ்பின்னிங் அ யான், இது சுத்துறது அப்படிங்கிறது, அவன் கதை விடுறான் இந்த மாதிரி சொல்றதுக்கு. அந்த மாதிரி சுத்தி சுத்தி எத்தனை நாளை சுத்திட்டே இருக்க பேச்சுல அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ இட்ஸ் லைக் அ ஸ்பின்னிங் அ யான். இது வந்து யூஃபமிசம் வேர்ட், யூஃபமிஸ்டிக் வேர்ட். யூஃபமிசம்னா பொலைட் அண்ட் மைல்ட் ஃப்ரேஸ் which substitute unpleasant phase. அந்த வார்த்தைகளை சொல்றத யூஃபமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு கிளாஸ்ல அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அதுல ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸா அந்த கொஸ்டினுக்கான பதில், அப்புறம் யூஃபமிஸ்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன எல்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? எழுதிட்டீங்களா? இது வந்து லையருக்கு பதில். லையரோட யூஃபமிஸ்டிக் வேர்ட் தான் ஸ்பின்னிங் த யான். ஹியரிங் இம்பேர்டுங்கிறது டெஃப். மென்டலி இல் வந்து மென்டலி இல்லுக்கான யூஃபமிஸ்டிக் வேர்டு தான் இன்டெலெக்சுவலி இம்பேர்ட். ஃபேட்டுங்கிற வேர்டுக்கு தான் பிக் போன்ட். விஷுவலி இம்பேர்ட், பிளைண்டுக்கான வார்த்தை பதில் தான் விஷுவலி இம்பேர்ட். எபானிமஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா words whose origin is traced to individuals are known as eponymous words. இப்ப ஒரு ஊர் பேர் வந்து ஒரு நபரோட பேரை வச்சு அந்த ஊருக்கான பேர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். சோ அதோட ஒரிஜின் வந்து எங்க இந்த ட்ரேஸ் ஆகப்படுறது? இட் இஸ் ஒரிஜின் இஸ் ட்ரேஸ் டு தி இண்டிவிஜுவல்ஸ். origin is traced to individuals. ஒரு தனி நபருக்கு அது இணைக்கப்பட்டிருக்கு. it is traced to the individuals. இப்ப நம்ம பாட புஸ்தகத்துல பேஜ் நம்பர் 189ல இது இருக்கு. கொலம்பியா அப்படிங்கிறது ஒரு ஊர், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி அண்ட் நேம் ஆஃப் மெனி சிட்டிஸ் அரௌண்ட் தி வேர்ல்ட். அது வந்து எங்கேருந்து டிரைவ் ஆயிருக்கு? இட் இஸ் ட்ரேஸ்ட் ஃப்ரம் தி வேர்ட் கிறிஸ்டோபர் கொலம்பஸ், த இட்டாலியன் டிஸ்கவரர் ஆஃப் அமெரிக்கா. அவர் பேரை வச்சுதான் இந்த ஊருக்கான பேர் வந்திருக்கு, கொலம்பியா. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர் பேர்ல இருந்து, ஹிஸ் அன் இண்டிவிஜுவல் ரைட், அவரோட பேர்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதே போல டீசல்னு சொல்றோம் நம்ம, இந்த காருக்கு லாரிக்கு அதெல்லாம் டீசல் போடுவாங்கல்ல. டைப் ஆஃப் மோட்டார் என்ஜின் தட் ரன்ஸ் ஆன் ஹீட்டிங் ஆயில் ரேதர் தென் கேசோலின் ஆர் பெட்ரோல். இந்த இன்ஜின் வந்து இந்த ஹீட்டிங் ஆயில் பெட்ரோல் பதிலாக உபயோகிக்கப்படுறதுதான் டீசல். ருடால்ஃப் டீசல், த ஜெர்மன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஹூ இன்வென்டட் இட். இந்த ருடால்ஃப் டீசல் அவரோட பேர் தான், அவர் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அவரோட பேரை வச்சு இந்த டீசல் கொஞ்சம் பேர் வந்துடுது.
இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சாக்ஸோஃபோன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. இதுக்குண்டான மீனிங் என்ன? woodwind instrument made of brass and played with a single reed mouthpiece. அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், எப்படி வயலின், வீணை அப்படிலாம் சொல்றோமோ அதுவும் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிராஸ், பிராஸால செய்யப்பட்டிருக்கு. இட் இஸ் a musical instrument and played with single reed mouthpiece. ஒரே ஒரு விஷயம் வாயில வச்சுட்டு அது ஊதப்படுற இதுதான் சாக்ஸோஃபோன் அப்படின்னு சொல்றாங்க. சிங்கிள் ரீட் மவுத் பீஸ். இது வந்து எங்கேருந்து ஒரிஜின்? அடால்ஃப் சாக்ஸ், பெல்ஜியன் born inventor, was the designer of the saxophone. இந்த அடால்ஃப் சாக்ஸ் அவர் பேர்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அவர் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் இதுல இருந்து தான், அதுதான் ஒரிஜின். ஸோ எப்பானிமஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன சொன்னோம்? ஒரிஜின் இஸ் ட்ரேஸ் டு இண்டிவிஜுவல். இந்த வார்த்தைகள் ஒரு நபரோட பேர்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடால்ஃப் சாக்ஸ் was the inventor of saxophone. இது மாதிரி இன்னும் மூணு நாலு வார்த்தை இருக்கு. வால்கேனோ, ஐஃபெல் டவர், பாய்காட், மவுண்ட் எவரெஸ்ட். இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க்கா நான் அதை கொடுக்குறேன். உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா பாருங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி தெரியலன்னா நான் அதை வந்து அதுக்குண்டான பதில் என்னங்கிறத நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அதுவும் அப்புறம் லெட்டர் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாமே நம்ம கத்துப்போம் அடுத்த வர கிளாஸ்ல. சரியா? இன்னும் கிராமர் பகுதியில நிறைய விஷயங்கள் இருக்கு. கொஸ்டின் டேக், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்ம வரப்போற கிளாஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். இன்னி கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், யூஃபெமிஸ்டிக் வேர்ட்ஸ் பார்த்தோம். எப்பானமிஸ்ட் வேர்ட்ஸ், அதாவது ஒரு வார்த்தைக்கான அந்த வேர்ட் வந்து ஒரு நபர்கிட்டேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் ட்ரேஸ் ஃப்ரம் தி இண்டிவிஜுவல். அதுதான் எப்பானிமஸ். யூஃபெமிஸ்டிக்னா மென்மையா சொல்ற வார்த்தைகள், ரொம்ப அன்பிளசண்டா இல்லாம மென்மையா உபயோகிக்கிற வார்த்தைகள், அஃபென்சிவா இல்லாம. அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அஃபென்சிவ், இன்அஃபென்சிவ். அஃபென்சிவ் ஆப்போசிட் என்ன? இன்அஃபென்சிவ். இன்அஃபென்சிவா உபயோகிக்கிற வார்த்தை தான் யூஃபெமிஸ்டிக் வேர்ட்ஸ். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்திருக்கோம். ஓகே, இன்னி கிளாஸை நான் இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல மீதி இருக்கிற vocabulary செக்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்க இமெயில் ரைட்டிங்கும் கிராமர் பகுதியை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேயா? நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.